பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் 623 பக்கத்தில் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உங்கள் பார்வையில் நான் வைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த சத்தத்தை கேட்கும்போதே நீங்கள் உங்களுடைய வட்டத்தை கண்டறிய வேண்டும். நான் எப்படி அந்த நிலையில் இருக்கிறேன், ஏன்னா உங்கள் பேர் என் பேர் இதில் போடலை. ஸோ அதனால் இது அவங்க தான் போகலாம் அப்படின்னு பேன் உட்காந்து தூங்கிடாதீங்க. சோத்திரம். ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா நம்ம எங்கே மாட்டிகிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கதை நல்லா இருக்குதே, ஸ்தோத்திரம், செய்தி நல்லா இருக்குதே அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிடாதீங்க. கவனமாக நான் எங்கே இருக்கிறேன் இந்த இதில் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரர் தன்னுடைய சங்கீதத்தை மற்ற அநேக சங்கீதம் இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கிற அந்த சங்கீதம் 1 ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கீதம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அழகாக ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற வட்டம், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்லலாம், அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம போகிற பாதையில் அநேகரை நாம் சந்திக்க ஆண்டவர் வைக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நான் மட்டும்தான் தனியாக வேலை செய்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்களோட ஒரு 10 பேர் இருப்பாங்க, 2 பேராவது இருப்பாங்க. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எந்த அளவுக்கு நல்லவங்களாக மாற்றுறாங்க அல்லது இன்னும் மோசமாக அடைய பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும், அது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுதான் செய்தியினுடைய துவக்கம். இங்கிருந்து தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 3-4 வாசிப்போமா? வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். கவனமா பாருங்க, இங்க என்ன நடக்குது? மொர்தெகாய் ராஜாவின் கட்டளையை மீறுகிறார் என்று சொல்லி ராஜாவின் வாசலில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா வாட்ச்மேன். அந்த வாசலில் இவரும் போன அதிகாரத்தில் இவருக்கும் அங்கே தான் வேலை. இவருடைய வேலை மேபி எ போஸ்டல் ஆஃபீஸர். உள்ளே வர்றது வெளியே போகிறது, என்ன உள்ளே வர்றது, பார்சல் என்ன வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இவரை குறித்து பெருசாக எதுவும் சொல்ல, வாசலில் வேலை செய்கிறவர் இருக்கிறவர். அப்போது இங்கே இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்கிறவர்கள் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறாய். என்ன கட்டளை மீறுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்டிருக்குது. மேலே என்னன்னா 3ஆவது அதிகாரத்தில் ஒரு புது கேரக்டரை, முதல் 2 அதிகாரத்தில் இல்லாத ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான். ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, ஆமான் என்னும் ஆகாகியனை அந்த கேரக்டர் உள்ள வராரு. அவருக்கு ராஜா எப்படிப்பட்ட உயர்வை தருகிறார் என்று சொல்லி முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் நிறுத்தி நிதானமா சத்தமா வாசிங்க பார்க்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி
தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் வாசலில் இருக்கிற எல்லாரும் வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். இவருக்கு வணக்கம் போடுறதுனால ஃபைனான்ஸில் எதுவும் பெருசாக வரப்போகிறதும் இல்லை, பொருளாதாரத்தில் எந்த ஒரு தாக்கம் ஏற்பட போகிறது இல்லை. இவர் வணங்காமல் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த ஒரு வீழ்ச்சியும் வரப்போகிறது இல்லை. அவ்வளோதான் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இவ்வளோதான் பிரச்சனை. ஆமாம். இப்போ 4வது வசனத்தில் கவனமாக பாருங்க. இப்படி இவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது என்ன பண்றாங்க? டெய்லி இவங்க வேலை என்னன்னா, ஏன் அவரை வணங்கலை? அவனுக்கு வாட்ச்மேனோ இல்லை போஸ்டல் ஒர்க்கோ வேற வேலையெல்லாம் இருக்குது. இந்த 4 பேரும் அவன் வேலையை சரியா செய்யாம இவன் என்ன செய்யறான், இவன் செய்யறானா செய்யலையா, அதுவும் என்ன வேலை, அதுல ஏதாவது பெரிய வீழ்ச்சியும் ஏற்றமும் இருக்குதா அப்படிங்கிற வேலையான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத வேலை. இன்னும் சொல்ல போனா அவன் தன்னுடைய அடையாளத்தை சொல்கிறான், நான் யூதன், எனக்கு இதுக்கு இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். ஏன்னா தேசத்தில் எல்லா மக்களும் ஸ்தோத்திரம் யூதர்களுடைய பாபிலோனுடைய அந்த சிறையிருப்புக்கு பின்னாடி இப்போ பெர்சிய ராஜ்யம் வந்தாச்சு. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா விதமான மக்களும் அந்த பெர்சிய தேசத்தில் இருப்பாங்க. அவனுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை, ராஜாவுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்யக்கூடாது, அவ்வளோதான் பொதுவான இது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் விசாரித்து அவன் வேலையை அவன் செய்யாததுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 4வது வசனத்தில் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தேகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அவனுக்கும் வேலை இல்லை. இப்போ அவனுக்கு வேலை இல்லாதனால உயர்ந்த பதவியில் இருக்கிற இவனையும் வேலை இல்லாமல் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த 4 பேர் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் சரி, வேலை ஸ்தலத்துலேயும் சரி, உலகத்துலேயும் சரி, இந்த 4 பேர் இவனுங்க பண்ணுற பிரச்சனை தேசத்தையே களங்கடிக்க பண்ணு. அவனுக்கு இருக்கிற வேலையை அவன் உருப்படியாக செய்யாதனால எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, அவன் தன்னுடைய வேலையை செய்யாதனால தேசம் கலங்குகிற வண்ணமாக மாறுகிறது. இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எப்படி? இந்த 4 பேர் தன்னுடைய வேலையை செய்யாம ஒரு டைம் பாஸுக்காக பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலை பெரிய அதிகாரியாகிய ஆமானுடைய பார்வைக்கு போய் அந்த ஆமானை கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க வச்சு, சோத்திரம், அவர் மொர்தேகாயை மட்டும் யோசிக்கல, மொர்தேகாவை பாயிண்ட் பண்ணி எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் உருவாகி ஒரு மோசமான செயலை செய்வதற்கு போய் கடைசியில் என்னாச்சு? தேசமே கலங்குவதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது விஷயம்? தன்னுடைய வேலையை தான் செய்யாமல் இருப்பதினால். இன்னைக்கு உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். வேலை இல்லாமல் மற்றவனையும் வேலை செய்கிறவனையும் ஸ்தோத்திரம் கெடுத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மொர்தேகாய் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. போன அதிகாரத்தில் ராஜாவை காப்பாற்றினவர். அவர் எப்படி கட்டளை மீற முடியும்? யோசிச்சு பாருங்க. 2வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு மரண போராட்டம் வருகிறது என்பதை நிதானிச்சறிந்து ராஜாவின் இடத்துல இந்த செய்தியை எவ்வளோ சீக்கிரமாக எஸ்ஆர் மூலமாக பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணி, அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். அப்போ அவருக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இங்கே இந்த 4 பேர் இதை ஒரு பெருசாக வச்சு தேசம் கலங்கடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் உங்கள் வேலையை என் வேலையை செய்யாமல் இருக்கிறதுனால தேசத்தில் பிரச்சனை வருது. இன்னைக்கு கணவன்மார் அவங்களுடைய வேலை செய்யாதனால குடும்பத்தில் பிரச்சனை வருது.
இன்னைக்கு பிள்ளைகள் அவர்களுடைய காரியத்தில் கவனம் இல்லாதனால எங்க பிரச்சனை வருது? அவங்க சரியா படிக்காதனால, நல்ல வேலைக்கு போய் அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால, வேலை சரியான வேலை அமையாததுனால அங்க போய் போதை பழக்க வழக்கத்திலையும் மற்ற எல்லா காரியத்திலையும் எங்கிருந்து ஆரம்பமாகுது? தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா அவன் இல்லாதனால தேசம் கலங்கி கொண்டு இருக்கிறதையா. நம்ம நினைக்கிறோம், என் வீட்டுக்குள்ள என்ன பாஸ்டர் ஐயா, இது ஒரு 4 செவுத்துல நடக்கிற பிரச்சனை, தேசம் கலங்குற அளவுக்கு போயிருக்குதுன்னு ஆண்டவர் காமிக்கிறார். நீங்க அப்படி யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக செய்வது அவசியமாக இருக்கிறது. இந்த 4 பேர் பெரிய ஒரு பொறுப்புல இருந்த, பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஆமானுடைய சிந்தனையையும் அவனுடைய அதிகாரத்தின் பலத்தையும் துஷ்பிரயோகப்படுத்துவதற்கு இந்த 4 பேருடைய செயல் காரணமாக இருந்தது. whom you are surrounded with today. உங்க வாழ்க்கையில நீங்க யார் உங்களை சுற்றி இருப்பதற்கு அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய முடிவுகள் அமைந்திருக்கிறது? ஆமானை சுற்றி இருந்த இந்த 4 பேரை போலவா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிற முக்கியமான காரியம், தேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து நிற்கிறது யாருக்குமே தெரியாத 4 செவுத்துல ஒரு மூலையில் இருந்த ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த 4 பேர் அவங்க வேலையை கவனமாக செஞ்சுருந்தாங்கன்னா போன அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு மரண போராட்டம் வந்திருக்க. தன்னுடைய வேலையை அவன் ஜாக்கிரதையாக செய்திருந்தான்னா ஸ்தோத்திரம். அவங்க செய்யாததுனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான எண்ணங்கள் வெளியே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நாம் முடிவு செய்வதற்கு யார் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், யாருடைய சத்தம் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது? நீங்கள் சொல்லலாம், சும்மா ஜோக்கு தானே, டீ கடையில் சும்மா உட்காந்துருக்கோம் பாஸ்டர், சும்மா அவங்களோட சிரிச்சிட்டு இருக்கிற, நான் எதுவும் ஸ்மோக் பண்ணலை, நான் எதுவும் என்ன சொல்கிறது லேடிஸை தப்பாக பார்க்கல, அவங்க வர்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கும் பெரிய உள்ள அப்படி இப்படி சொல்லலாம் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருகிற பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆமான இந்த 4 பேர் அல்லது ஸ்தோத்திரம் இவரை சுற்றி இருக்கிற கூட்டம் எப்படி இவரை இழுத்துட்டு போங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இங்க ராஜாவை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம். 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதி உச்சரமாக ராஜஸ்ரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தால். முதல் அதிகாரத்தில் என்ன நடக்குது? ராஜா ஒரு பெரிய ஒரு விருந்து செய்கிறார், பெரிய ஒரு விருந்து. இந்த விருந்துல கடைசி நாள்ல தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை அழைக்கிறார். அவளுடைய அழகை தேசம் பார்க்க எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அழைக்கிறார். ஆனா அந்த அம்மா ரொம்ப பிஸியா இருந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆலோசனை, ராஜாவோடு கூட இருக்கிற அந்த நபர் பாருங்க எப்படி அந்த ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, ராஜா இந்த வஸ்தி உங்களை மட்டும் மதிக்கல, இந்த வஸ்தியின் மூலமாக தேசத்தில் இருக்கிற எல்லாரும் தன்னுடைய புருஷனை மதிக்காமல் இருப்பார்கள். நீங்க இதை கவனிக்கலன்னா, இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா, இந்த வஸ்தியை அவளுடைய பட்டத்திலிருந்து ரிமூவ் பண்ணலன்னா, இங்க இருக்கிற எல்லாரும் தன்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துருவார்கள். இது ராஜாவை சுற்றி இருக்கிற ஒரு நல்ல கூட்டம். முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் காமிக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் எஸ்ஸரை இப்படி ஒரு பார்வையில் வாசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி எப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, தேசம் பாதுகாக்கப்பட, அடுத்த தலைமுறைகள் பாதுகாக்கப்பட, ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்பட, அந்த தலைமைத்துவம் பாதுகாக்கப்பட. இன்னைக்கு ஒரு நபர், அந்த ஸ்திரீயானவள் வஸ்தியானவள் உங்களுக்கு கீழ்ப்படியாதனால இனி வரப்போகிற எல்லா புருஷர்களுடைய வீட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடக்கூடாது. இது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? ஹல்லேலூயா. ராஜா ஒரு பக்கம் நல்ல ஆலோசனையும் வச்சிருந்தாரு, இன்னொரு பக்கம் ஆமானோடையும் குடிக்கிறவரா இருந்தார்.
இன்னைக்கு அநேகர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நல்லவங்களும் இருப்போம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கேஸும் இருக்கும். ஒரு பக்கம் நல்ல முடிவுகளும் நம்மளால் எடுக்க முடியும், இன்னொரு பக்கம் இப்படி ஆமான போல ஒரு தீய வகையான எண்ணங்களை கொண்டவர்களும் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால இவர் நல்லவராகவும் தெரியல கெட்டவராகவும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நமக்குள்ள இருக்கு. இதுவும் பெரிய பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். கண்ணை மூடிட்டு எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இதனால இந்த தேசத்துக்கு பிரச்சனை. நீங்கள் ஆமான போலே இருக்கக்கூடாது, ராஜாவை போல இருக்கக்கூடாது. மூணாவதா ஆண்டவர் யார் மாதிரி இருக்கணும்னு அழைக்கிறார்னா, எஸ்தர் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். 4ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மக்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி மொர்தெகாய் அறிந்து ரட்டுடுத்தி அழுது கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்தை எஸ்தரோடு கூட இருக்கிற தாதிமார்களும் அங்கு இருக்கிற பணிவிடைக்காரர்களும், உங்க அண்ணன் அவர் இப்படி இந்த நிலையில இருக்கிறாரு, அவரை போய் நீங்க ஏதாவது செய்யணும், அவருக்கு மாற்று வஸ்திரத்தை கொடுங்க, ரொம்ப கஷ்டமான நிலையில அழுதுட்டு போராடிட்டு அவர் இருக்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, அவர் எப்பவும் போல இல்லை. இப்போ எஸ்தர் கூட இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ரட்டை மாத்தணும்னு போய் சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டி பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. மொர்தெகாய் சொல்றாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம ஜனங்களுக்கு நம்ம மேல விழுந்திருக்குது அப்படிங்கிற அந்த பாரத்தை சொல்லும்போது எஸ்தருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 11ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு சட்டம் உண்டு. சகல ஊழியக்காரருக்கும் நாடுகளில் உள்ள தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று தன்னுடைய நிலையை சொல்றார். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ அவசரப்பட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ எஸ்தர் தன்னை சுற்றி இருக்கிற மொர்தெகாயினுடைய சத்தம் இப்போ வெளிப்படுது பாருங்க. மொர்தெகாய் என்ன சொல்றாருன்னா, 12ஆவது வசனத்தில் சொல்றாரு, எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய் தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது. கவனமா பாருங்க. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடாத, உன் வட்டத்துக்குள்ள இருக்காத. உனக்கு எதுவுமே வந்துடாதுன்னு சொல்லி நீ பாதுகாப்பா இருக்கிறன்னு சொல்லி என்ன பண்ணிடாத. எஸ்தர் தன்னை சுற்றி இருக்கிற வட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மையை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஒரு கூட்டம் சொல்ற வார்த்தை கெட்ட சிந்தனைகளை ஆமானை சிந்திக்க பண்ணுது. ஆமான் இன்னும் சொல்ல போனா 5ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, 12ஆவது வசனத்தில் வாசிங்க. பின்னையும் ஆமான் எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கும் ராஜாவுடனே கூட வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனம் பாருங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு அவனை கொண்டு போயிருச்சு ஐயா. ராஜ அதிகாரம், ராஜ வாழ்க்கை. 3ஆவது அதிகாரத்தில் ஒரு கட்டளையை பிறப்பிச்சு தேசத்தை கலங்க பண்ணின நபர், அவனுக்குள்ள தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சத்தம்,
அவனுக்குள்ள தேவையில்லாத காரியத்தை யோசிக்க பண்ணி, இன்னும் சொல்ல போனா அவனுடைய பதவியையும் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு, சிந்திக்கிற அளவுக்கு அவனுடைய சிந்தனை போயிருச்சு. ஆனா இங்க எஸ்தர் தன்னை சுற்றி உள்ள அந்த வட்டத்தினுடைய அந்த நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால், ஐ எம் ரெடி டு டை. ஆரம்பத்தில் சாக்கு போக்கு சொன்னவ இப்போ தன்னை சுற்றி உள்ள அந்த 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 சத்தம் அவளை ஆயத்தமாக்கிருச்சு. எதுக்காகன்னா, போராடுவதற்கு ஆயத்தமாக்கினது. எதுக்காக? நீதி செய்வதற்கு ஆயத்தமாக்கினது, திறப்புல நிற்க ஆயத்தமாக்கினது, ஜீவனை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக்கினது. இன்னும் சொல்ல போனா பூர் என்கின்ற அடையாளத்தை பூரீம் என்கின்ற அடையாளத்தை மாற்றுவதற்கு ஆயத்தமாக்கினது. அப்படின்னா என்னங்கிறது ரெண்டாவது சர்வீஸ்க்கு வாங்க சொல்றேன். அது ரெண்டாவது சர்வீஸோட மெசேஜ். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தன்னை சுற்றி இருக்கிற நிலை ஆமான அழிவுக்கு நேராக நடத்துது. ஆனா இங்க இருக்கிற எஸ்தரை ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற அந்த வட்டம் எப்படிப்பட்ட வாயாக இருக்கிறது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாரு. ஒரு 4 பேர் வேலை வெட்டி இல்லாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யாமல், ஒன்றும் இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணி, அதனால் எந்த ஒரு லாபமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த செயல் தேசத்தை கலங்க பண்ணுகிறது, தேசத்தை கலங்க பண்ணுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வீட்டார், ஆமானுடைய வீட்டார் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிங்கன்னா சொல்றாங்க, ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தன்னுடைய மனைவியின் இடத்துல, வீட்டார் இடத்துல சொல்லிட்டு இருக்கிறார் ஆமான். அப்போ அவங்க வீட்டார் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்குது பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை உங்களை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடந்துதான் கொஞ்சம் நிதானிச்சு பாரு. முதல்ல ஆமானை சுத்தி இருந்த கூட்டம் வேலை இல்லாத கூட்டம், தன்னுடைய வேலையில ஜாக்கிரதை இல்லாத கூட்டம். எஸ்தரை சுத்தி இருக்கிற கூட்டம் தன்னுடைய வேலையில மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிற கூட்டம். இரண்டாவது, அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை அது ஒரு கரெக்டான ஆலோசனையான்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை கேட்ட உடனே ஆமானுடைய மனசுல பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தார். உங்களை சுத்தி இருக்கிற அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா, ஜன கூட்டத்துக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா நினைச்சு பார்க்க. எனக்கு வர்ற ஆலோசனை என் வீட்டுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா, இல்லை எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா? 4ஆம் அதிகாரம் 13 - 17 வரைக்கும் மொர்தெகாய் சொல்றாரு, உனக்கு கிடைச்ச அந்த ராஜ மேன்மை இன்னைக்கு நீ பிரயோஜனமாக இருப்பதற்காக என்பதை நீ சிந்திக்க வேண்டும். நீ செய்யலைன்னா வேற ஒரு இடத்திலிருந்து செய்வதற்கு ஆண்டவரால முடியும். இப்படி ஒரு சத்தம் அவளை என்ன பண்ணுச்சுன்னா, இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒருவேளை இதைத்தான் நான் செய்யணும் அப்படிங்கிற நிலைக்கு இந்த சத்தம் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற அந்த சத்தங்கள் உங்களை கரெக்டான ஒரு முடிவில் நடத்தி செல்லுதா, இல்லை சும்மா ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் இங்கே ஆமானுக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் செஞ்சது அவரவே வந்து அடிச்சிருச்சு. அவர் செஞ்சது அவரவே வந்து திரும்ப அடிச்சிருச்சு. 6ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் 3வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியும் ஆகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர்,
அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா இவங்கக்கிட்ட அந்த பரிசுத்த ஆவி நடத்துதில்லை. அதனால அவன் சொல்றது என்னன்னு அவனுக்கே தெரியாது. ஆலோசனை எதை எப்போ சொல்லணும், எதை எப்போ சொல்லக்கூடாது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு ஆமான சுற்றி இருந்தவங்கிட்ட கிடையாது. அதனால் அவனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ராஜ அதிகாரம் கடைசியில் அவன் வாழ்க்கையில் அவன் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். ஆனால் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, ஆறாம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்போனால் அந்த 13ஆவது வசனத்தில் அவன் ஆமான் ஒரு இருங்க வாசித்தாச்சு. அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமான் கூட யாருமே நிற்கல. ஆமானுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு மட்டும்தான் மக்கள். ஆனால் அவரோடு கூட கடைசி வரைக்கும் இந்த பிரயாணத்தில் யாராவது வீட்டார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எஸ்தரோடு சுற்றி இருக்கிற வட்டம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நீயும் ஜெபம் பண்ண, நானும் ஜெபம் பண்ணுறேன். நீ ராஜாவுக்கு முன்னாடி போய் நில்லு, நாங்கள் உன்னை இந்த இடத்துலேருந்து ஜெபத்துலேருந்து நாங்கள் தாழ்கிறோம், எல்லாரும் உபவாசம் போடுவோம். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க கிட்டேருந்து வர ஆலோசனை, அவங்க கிட்டேருந்து வருகிற அந்த யோசனைகள், அவங்க கிட்ட இருக்கிற அந்த சம்பாஷணைகள் நம்மை பாதிக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம 1000 காரணம் சொல்லலாம், 1000 நியாயங்களை நாம் முன் நிறுத்தலாம். ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம சொல்கிற நியாயத்தை விட, நீதியை விட தூக்கி சாப்பிடுகிற ஒன்றாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் எத்தனை வேணால் சொல்லலாம், என்னுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு நான் எத்தனை, அந்த நண்பனுக்கு நான் எத்தனை விதத்தில் சோத்திரம், அவர் நல்லவர், வல்லவர். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, ஆமானை அவர்கள் தவறான அழிவுக்கு நேராக தான் வழி நடத்தினார். ஆனால் எஸ்தரோடு கோடு இருந்த அந்த இணைப்பு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தப்பட்டது. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் உங்களை எந்த அளவுக்கு ஆளுகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், இந்த கம்பேரிசன்லேருந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிற முதல் விஷயம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய வேலையை நான் உண்மையான செய்ய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக செய்ய. அது வெளியே தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கு பதவி அதிகாரம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் ஒரு பெரிய நபராக இல்லை என்றாலும் பரவாயில்ல, உண்மையாக வேலை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாய் செஞ்ச விஷயம் பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியல. என்ன விஷயம் செஞ்சார்? ராஜாவை கொலை செய்யணும்னு சொல்லி 2 பேர் பிளான் பண்ணி ஆயத்தமாயிட்டான். இந்த விஷயம் தன்னுடைய வேலையில் அவன் ஜாக்கிரதையாக இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு காண்பிச்சு கொடுத்தார். அங்கே நடக்கிற விஷயம் கொஞ்சம் அப்படி லெஃப்ட் ரைட்டு மாறி போகிறத பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு ஏதோ இந்த நாள் தப்பாக போகுதே, இன்னைக்கு இந்த நபர் இப்படி நடக்கிறது பேசுறது சரி இல்லையே. எப்போ தன்னுடைய வேலையை ஒரு மனுஷன் கவனமாக செய்யும்போது தான் ஆண்டவர் அந்த நிலையில் அவனை உயர்த்த முடியும். எங்கிருந்த மொர்தெகாய்? வாசலில் இருந்த மொர்தெகாய். அந்த வாசலை விட்டு அவர் போகவே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவருடைய அடையாளம் வாசலில் இருந்த மொர்தெகாய். இன்னைக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு இந்த பொறுப்பு இருந்தால் தான் நான் இதை செய்ய முடியும், அப்போ தான் வெளியில் தெரியும். இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டால் தான் நான் செய்ய முடியும், அப்போ தான் என்னுடைய அதிகாரம் வெளிப்படும். இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்களும் நானும்
நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேலையை நாம் உண்மையாக செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மொர்தெகாயாவாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஸரா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ ஒரு உயரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆண்டவரையோ தன்னுடைய ஜனத்தையோ எஸ்ஸர் மறக்கவில்லை. அந்த உயர்வில் அவன் நினைக்கிறான். அந்த நினைக்க பண்ணின மொர்தெகாயின் சத்தம் தன்னுடைய வேலையை உண்மையாக செய்வதற்கு தேவன் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வேலையை நான் உண்மையாக செய்ய, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வேலைகளை உண்மையாக செய்யக்கூடாதபடிக்கு எங்களை சுற்றி இருக்கிற வட்டங்கள், இன்னொரு நாள் செய்யலை, இன்னும் டைம் இருக்குதேன்னு சொல்லி தள்ளி போட வைக்கிற நபர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் மேலே வரக்கூடாதபடிக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நாங்கள் அதற்காக முக்கியமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தவறான வழியில் நடத்தி கொண்டு போகிற, ஆண்டவரே ஆமானுக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை எப்படியோ பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, ஏன் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து போன ஒரு நபராக நான் நின்று விடக்கூடாதப்பா. ஆண்டவரே நின்று விடக்கூடாதப்பா. சொல்லுங்க, ஒன்றுமில்லாத பிரச்சனையை நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கக்கூடாது. இச்சையை தூண்டுகிற, பாவத்தை தூண்டுகிற, தேவனுக்கு விரோதமாக எழும்ப தூண்டுகிற எதுவாக இருந்தாலும் சரி, என் வேலையில் ஆண்டவரே நான் ஜாக்கிரதையாக இருக்க தேவனே எனக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை நமக்கு தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே இந்த ராஜா 2 நிலையும் சுற்றி இருக்குது. இதை கண்டறியலைன்னா பெரிய ஒரு இழப்பு, அவருக்கு ஒரு அவப்பெயர். அவருடைய அதிகாரத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு தீய செயலை செய்வதற்கு இடமுண்டாயிருக்கும். ஆனால் கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் எஸ்ஸரையும் மொர்தெகாவையும் எழுப்பி ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவை போல பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எஸ்ஸரை போல ஒரு அடுத்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது மொர்தெகாவை போல அடையாளமே இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுக்கு நீங்களும் நானும் உண்மையாக வேலை செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. 2வது விஷயம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே பகுத்தறிகிற திறனை எனக்கு தருவீரா. ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த கிருபை. இந்த மொர்தெகாய் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சார். 4வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் ராஜாங்கத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எஸ்ஸருக்கு தெரியல. அவங்க வீட்டில் இருந்து தான் எல்லாம் வெளியே வருது, சட்டமாக வெளியே போகுது. யாருக்கு தெரியல? எஸ்ஸருக்கு தெரியல. ஆனால் இந்த மொர்தெகாய் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப கவனமாக இருந்தார். ஆண்டவர் அதனால தான் அந்த கிருபை அவருக்கு கொடுத்தார். எப்படி இப்படி செஞ்சுட்டாங்களே, எப்படி இவ்வளோ கையை மீறி போயிருச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கரெக்டாக எஸ்ஸரை பிடிச்சார். இன்றைக்கி இந்த ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு பகுத்தறிகிற கிருபையை தர விரும்புகிறார். உங்கள் வேலையில் எங்கே அந்த லாஸ், எந்த இடத்துல மிஸ் ஆகுது, எந்த இடத்துல கையை மீறி போகுது, எந்த இடத்துல பெரிய ஒரு இழப்பு, எந்த இடத்துல உங்கள் கவனத்தை சிதறடிக்க பண்ணி பிசாசானவன், பொல்லாத ஆமானாகிய அந்த பிசாசானவன் எழும்பி கிரியை செய்கிறான், ஆண்டவர் உங்களுக்கு அந்த டிசர்ன்மெண்ட், ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஐ நீட் தட் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். என்னுடைய ராஜாங்கத்தில், என்னுடைய ஆளுகைக்கு கீழே எங்கே மிஸ் ஆகுது ஆண்டவரே, எங்கே இது கையை மீறி போகுது, எங்கே ஒரு பெரிய இழப்பு உண்டாகுது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தாவே தருவீராக. யார் கவனமாக இருக்கிறாங்களோ, யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வரங்களை தருகிறார். ராஜாக்கள் யுத்தம் செய்கிற நாட்களில் தாவீது ராஜா யுத்தம் செய்யாமல் போயிட்டார். அதனால் என்னாச்சு சொல்லுங்க? அவருடைய வாழ்க்கையில் 4 தலைமுறையை இழந்துட்டார். ஒரு பக்கம் பெரிய பாவத்தை செஞ்சார், அதுக்கு பரிசா, அதுக்கு ஈடா 4 பிள்ளைங்க போயிடுச்சு. எதனால்? தன்னுடைய வேலையை அந்த நேரத்தில் செய்யாததுனால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வேலையை
அந்த நேரத்தில் கரெக்டாக செய்யுங்க. பிசாசானவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய வேலையில் யார் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களோ, தன்னுடைய வேலையில் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த 2வது வரத்தை தருவார். எஸ்தருக்கு தெரியல, வெளியில் சாதாரண நிலையில் இருந்த மொர்தேகாய் பார்வைக்கு ஆண்டவர் பிடிச்சி கொடுத்துட்டார். எப்பா உங்கள் மேலே இப்படி ஒரு இது விழுந்துருச்சுப்பா, எல்லார்கிட்டையும் சொல்லி எழுப்பி விடு, ஜெபம் பண்ணவை எஸ்தருக்கு அறிவி. நீங்கள் அந்த நபராக இருக்கணும். நீங்கள் அந்த நபராக இருக்கணும். எந்த இடத்துல மிஸ் ஆகுது உங்கள் வீட்டில், எந்த இடத்துல எதனால் பிரச்சனை வருது, எதனால் இந்த இழப்பு வருது, எதனால் எந்த மேன்மை அடைய முடியல அப்படிங்கிற அந்த டிசர்ன்மெண்ட். ஏன்னா நம்ம சூப்பராக ஜெபம் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு சூப்பராக கொடுப்போம், பாஸ்டரை கனப்படுத்துவோம், ஊழியத்தை கனப்படுத்துவோம், இதில் எல்லாம் சூப்பராக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சூப்பரும் ஒரேடியாக ஜீரோவாயிரும். மொர்தேகாயிட்டு இருந்த அந்த சூப்பர் எபிலிட்டி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்காதே போல இருக்குதே. நம்மளால் காணிக்க கொடுக்க முடியும், நம்மளால் ஜெபம் பண்ண முடியும், நம்மளால் மற்ற எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இது இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் கவனமாக ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, உண்மையாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அதை காட்டுவார், சொல்லுவார். இப்படி நடக்க போது கொஞ்சம் அலாட்டாக இரு. அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும்போது தான் எனக்குள்ள அந்த கிருபை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இல்லைனாட்டி இந்த காதில் வா இந்த காதில் விட்டு, ஆமாம் ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவர் காமிச்சார்ல, ஆண்டவர் இந்த சொப்பனத்தில் காட்டினார்ல, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் உட்காந்து ஐயையோ போயிருச்சே, ஐயையோ சொன்னார்லே. நடந்து பழகணும். நடந்து பழகிறவனுக்கு தான் தெரியும் எனக்குள்ள அந்த வரம் இருக்குது. 3வது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிவு பெறாத காரியங்களை முடிப்பதற்கு உதவி செய்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். சரி, 2வது வசனத்திலிருந்தே வாசிடுவோமா? 1லிருந்தே வாசிங்க. இந்த பகுதியை ரொம்ப கவனமாக கேட்கணும். அப்போதான் என்ன முடிவு பெறாத காரியம், எதை முடிவு பெறலை ஆனால் முடிவு செய்ய போகிறார், முடிக்க போகிறார் அப்படிங்கிறத 3வது முக்கியமான காரியம் வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனமா பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும். அதில் சொல்லப்பட்ட ஒன்றுத்தை பார்த்து கூட பரிதாபப்பற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3வது அதிகாரத்தில் திடீர்னு ஒரு நபரை கொண்டு வரார். எப்படி வரார்? ஆமான்னு எங்கிருந்தே தெரில. அவனுடைய அடையாளத்தை பார்த்தீங்கன்னா ஆகாகியனாகிய ஆமான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும், என்னது சூப்பராக போயிட்டுருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, எப்படி இது திடீர்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிக்காத ஆமானை இங்கே முடிக்க போறார்னு அர்த்தம். இந்த பொத்தில் இது வரைக்கும் பாம்பே இல்லையே, புதுசாக என்ன பாம்பும் இந்த மணி சத்தமும் கேட்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பாம்பை உங்களை கொண்டு வெட்டி சாய்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. அது தலையை மிதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க.
இங்க சவுல் செய்யாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சாமுவேலை கொண்டு செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சவுலை செய்யறதுக்காக தான் அபிஷேகம் பண்ணார். இப்ப சாமுவேல் செய்யறாருன்னா தேவன் செய்யறது கிடையாது. இங்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். எதுக்குன்னா இந்த சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ரட்சிப்பை மீண்டும் இன்னொரு தடவை சுதந்திரிக்க ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ இந்த ஆமான் வந்துட்டானே, இந்த ஆமான் வந்ததுனால நம்ம வீடு நம்ம நாடு எல்லாமே ஒண்ணுமில்லாம போக போகுது. முடியாத காரியத்தை, செய்யாத ஒரு விஷயத்தை, செய்ய மறந்த விஷயத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறதற்காக சில ஆமான்களை எழுப்பி சில ஆமானின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி, ஸ்தோத்திரம், அது என்னதான் கையை மீறி போனாலும் என் பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது, என் பிள்ளைகள் தங்களுடைய சாணத்தில் எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாத unfinished business came into finished work. முற்றுப்பெறாத காரியங்கள், முடியாத விஷயங்கள். 15ஆம் அதிகாரத்தில் சவுல் பரிதாபப்பட்டார். சவுல் மக்களுடைய சத்தத்தை கேட்டுட்டார். ஐயோ அந்த ஆட்டுக்குட்டி அழகா இருக்குதே, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல இருக்கிற இந்த மாடு, இந்த ஒட்டகம், இந்த கழுதைகள், இது எல்லாம் நமக்கு வச்சுக்கலாம், ஒரு சிலதை முதல் தரமானது ஆண்டவருக்கு பலி செலுத்தலான்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு ஆசை, அவனுடைய மக்களுக்குள்ளே ஒரு ஆசை இருந்து, ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னதை மீறிட்டார். இன்னும் சொல்ல போனா அந்த ராஜாவையும் விட்டு வச்சிட்டார். 10வது வசனத்தில் வாசிங்கன்னா, அநேக சமயம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்களை நம்மளும் அறியாமல் செஞ்சுட்டு, இவர் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த மனுஷன் இவ்வளோ தைரியமாக வந்து சொல்ல முடியுது ஆண்டவருக்கு முன்னாடி? அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து நைட்டு பேசுகிறார். நைட்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, நம்ம செலக்ட் பண்ண ஆளு தப்பு பண்ணிட்டான்ப்பா, நம்ம சொன்னது செய்யாமல் போயிட்டான்ப்பான்னு சொல்லி சாமுவேலை தூங்காமல் விட்டுட்டார், எழுப்பி விட்டுட்டார். சாமுவேல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணுறார். எதுக்காக ஜெபம் பண்ணுறார்? இந்த ஜெபத்தை கேட்டாவது ஆண்டவரை ஏதாவது நைட்டுக்குள்ளேயாவது அவன் அதை சாகடிக்காமல் இருப்பானா? இல்லை, சாகடிக்கல. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணுறார். ஒரு சில நேரம் நம்மள அப்படி தானே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இன்னைக்கு இந்த ராத்திரிக்குள்ளே அவங்க மாற மாட்டாங்களா, இவங்களுக்கு அது உணர்த்த மாட்டீங்களா? அடுத்த நாள் காலையில் அவர் வந்து துணிகரமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்! இது சொன்னதை செய்யல, ஆனால் வந்து சொல்கிறார், நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு அனைவரும் சமயம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஐயா. நம்ம பார்வையில் சில விஷயம் முடிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு திரும்பவும் எழும்ப வைக்கிறார் ஒரு சில தலைகளை. எதுக்கு தெரியுமா எழும்ப வைக்கிறாரு? தயவு செய்து நீ முடிக்கல, இன்னும் நான் சொன்னதை நீ முடிக்கல, நான் சொன்னதுக்கு நீ இன்னும் கீழ்ப்படியல, நான் சொன்னதை நீ இன்னும் முழுசாக செய்யலை. இப்படி எங்கேயாவது ஒரு நேசிக்கிற ஒரு ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்களா? என் கையை கொண்டு தொடங்கினது என் கையை கொண்டு முடிக்க விரும்புகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சில ஆமான்களை எழும்ப வச்சு கர்ச்சிக்க பண்ணுறாருன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. எதுக்குன்னா, என் வார்த்தைக்கு நீ இன்னொரு தடவை உண்மையாக கீழ்ப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த மாதத்தில் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபை நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுதல், அந்த வார்த்தையினுடைய பதம் எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ வார்த்தையிலிருந்து அவர் உயர்த்துறது அல்ல, ஒரு அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். த ரியல் ஒபீடியன்ஸ், உண்மையான கீழ்ப்படிதல். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஜெபத்தை சாலமோன் செய்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 2 கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை இந்த ஸ்தலத்தில் இருந்து
ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், ஆண்டவரே மக்கள் பாவம் பண்ணிடுவாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆண்டவர் ப்ராஃபட்டிக்காக அவர் மூலமாக பேசுகிறார். ஆண்டவரே உங்கள் மக்களாகிய நாங்கள் தப்பு பண்ணிடுவோம், ஆனால் அந்த தப்பு பண்ணிட்டு வந்து உண்மையான ஒரு அர்ப்பணத்தோடு உங்கள் சமூகத்தில் 2 கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். ஆண்டவரே அந்த உண்மையான அர்ப்பணத்தை ஆண்டவர் ஒரு பிசாசை எழுப்பி உன்னை கொண்டு நான் ஜெயிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறேன். இது எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு சில ஆமான்களை ஆண்டவர் எழுப்புவதின் நோக்கம் தன்னுடைய காரியத்தை நிறைவு செய்வதற்காக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க இவனை எப்படி ஜெயிக்க போகிறோம், எத்தனை கண்ணீர் சிந்திருப்பார் அந்த மொர்தெகாய், எத்தனை அவமானப்பட்டிருப்பார். ஆனாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், முடிக்கப்படாத காரியங்களை முடிப்பதற்காக சில மொர்தெகாய்களை, சில எஸ்தர்களுக்கு பதவிகளை கொடுக்கிறார். சில மொர்தெகாயில் அடையாளமற்ற மொர்தெகாய்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அடையாளப்படுத்துகிறார். நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ எனக்கு கிடைச்ச ஜபத்துக்கு கிடைச்ச பலன் நினைக்காதீங்க ஐயா. ஸ்தோத்திரம், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த அதிகாரம் சில சத்துருக்களை வேரோடு வெட்டி எறிவதற்காக, சில பாவங்களை நம்ம வாழ்க்கையில் அடையாளமே தெரியாத அளவுக்கு தூக்கி எறிவதற்காக, சில கோஷங்களை அட்ரஸே இல்லாமல் பண்ணுவதற்காக, இன்னும் சொல்ல போனால் அவர் விரும்புகிறதை செய்யறதுக்காக. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்தரை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் விளிம்பில் நமக்காக நின்று, இன்னும் சொல்ல போனால் மரணத்தை ருசி பார்த்துட்டார். எஸ்தராவது சொல்கிறா நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்கிறா. ராஜாவுடைய அந்த நுனி கோலை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, ஆணானாலும் பெண்ணாலும் சரி மரணம்தான். ராஜா செங்கோலை உயர்த்தலைனா மரணத்தின் விளிம்பில் நின்று தன்னுடைய ஜனத்துக்காக எஸ்தர் எழும்புகிறார். ஆனால் அதே போல இவர் மரணத்தையே பார்த்து, மரணத்துக்கு உள்ளேயே போய் மரணத்தையே ஜெயிச்சு உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து இன்றைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்காக எனக்காகவும் காரியத்தை முடிச்சவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். எந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எந்த பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஆளுகையை இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் ஒரு பக்கம் நல்லவனாக இருக்கிறேன், ஒரு பக்கம் கெட்டவனாக இருக்கிறேன், ஒரு பக்கம் என்னை சுற்றி ஒரு பெரிய கெட்ட கூட்டம் ஸ்தோத்திரம் இருக்குதுன்னு ஸ்தோத்திரம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட இந்த வேளையில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் சில ஆமான்களை எழுப்புவது, சில ஆமான்களுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுப்பது, அவனுடைய திட்டங்களும் அவனுடைய யோசனைகளும் அவனுடைய செயல்களும் பார்க்கும்போது 50 முளை அந்த தூக்கு மரத்தை செஞ்சு முடிச்சிருக்கும் போது அவனுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், அவனுடைய வீட்டாருடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். சோத்திரம், ஆமான் தன்னுடைய சோத்திர ராஜாவோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது அவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சோத்திரம், இது எல்லாமே எதுக்காக ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், எதுக்காக ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார்னா, என் பிள்ளை இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அவன் முன்னாடி இந்த என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய அந்த சவுல் என்னுடைய வார்த்தையை முழுமையா கீழ்படியல. சோத்திரம், நான் இப்போ எனக்கு 2வது வாய்ப்பை உனக்கு தரேன், 2வது வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு என்று சொல்லி கர்த்தர் சிலதை அனுமதித்து கொண்டிருக்கிறார். சிலதை கையை மீறி போயிருக்கலாம், சிலது போராட்டமா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த காலை வேளையில, ஐயா பாரத்தோடு கேளுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். சிஸ்டர், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தம்பி, உன்னை கொண்டுதான். சகோதரி, உன்னை கொண்டுதான். வாலிபனே, உன்னை கொண்டுதான். வாலிப தங்கச்சி, உன்னை கொண்டுதான். தலைவர்களே, உங்களை கொண்டுதான். தேவன் சில ஆமான்களை முறியடிக்க விரும்புகிறார். அவனுடைய திட்டங்களை முறியடிக்க விரும்புகிறார். அவனுடைய யோசனைகளை முறியடிக்க விரும்புகிறார். அது ஆமானுக்கு பின்னாடி இருக்கிற நுகங்கள், சத்துருவின் துரைத்தனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வர கர்த்தர் என்னை எழுப்புகிறார்.
கர்த்தர் என்னை எழுப்புகிறார். உனக்குள்ள வருகிற அந்த வாஞ்சை, உனக்குள்ள வருகிற அந்த விருப்பம், நீ சரியான சத்தத்தை கேட்டேனா, நீ சரியான சத்தத்தை கேட்டேனா எஸ்ஸரை போல உன்னால வைராக்கியமா எழும்ப முடியும். எஸ்ஸரை போல உன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை, சரியான கூட்டத்தை நீ உள்ள கொண்டு வந்து உன்னை சுத்தி வைப்பதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். அந்த சத்தத்தை கேட்டு நீ வளர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சத்தத்தை கேட்டு நீ நடக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு தைரியம் வரும். நான் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு எஸ்ஸர், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எஸ்ஸர் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தனக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லை, தனக்குள்ள ஒரு பலன் இல்லை. ஆனால் ஒரு ஆமானை தேவன் எழும்ப செய்ய முடியுமானால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எழும்ப செய்ய முடியும். ஒரு ஆமான அனுமதிக்க முடியுமானால், தன்னை வாஞ்சிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழும்ப செய்ய வல்லமை உள்ளவர் அவர். ரீதா ராகாபாலாதா ரீகா, ஓ ரீ ஷாகாபாலாதா ரீகா லாபா, ஓ ரீபா நாகா லாபாரா ஷாகாபாலாதா ரீகா லாபா. ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க, நல்ல பாரத்தோடு கேளுங்க. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. ஆண்டவரே, எஸ்ஸரை காட்டிலும் பெரியவர் நீர் அப்பா. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த தேவன் நீர். இன்னைக்கு எங்களை கொண்டு ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்தை செய்து முடிக்க விரும்புகிற தேவனே, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில், இந்த காலை வேளையில ஒரு வல்லமை கடந்து வருவதாக. எந்த ஆமானை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த ஆமானை பார்த்து முகம் சுளித்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த ஆமானை பார்த்து யூத குலம் ஐயோ என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஆமானை முறியடிக்கிற காலம் இதுதான். அந்த ஆமானை முறியடிக்கிற காலம் இதுதான். இந்த ஆமானை முறியடிக்கிற காலம் இதுதான். எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை முறியடிக்கிற காலத்தை ஆண்டவர் உனக்காக கொண்டு வந்திருக்கிறார். அதை முடிவு செய்வதற்கு, அதை முடிச்சு வைப்பதற்கு இயேசுவின் நாமத்தினால முடிக்கப்படாத காரியங்கள், என் மூலமாக முடிக்கப்படாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால முடிக்கப்படுவதாக, முடிக்கப்படுவதாக. கேளுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த அமலேக்கியரை சும்மா முறியடிக்க முடியாது ஐயா. மோசேவின் கைகள் உயர்த்தப்பட்டது, ஊரும் ஆரோனும் அதை தாங்கி பிடித்தார்கள். யோசுவா ஜெயம் பெற்றான், யோசுவா ஜெயம் பெற்றான். உன் வாழ்க்கையில எழும்பி இருக்கிற இந்த ஆமான், இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. நீ நினைக்கிற தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிற இல்ல. உன் முழங்கால் முழக்கப்படும் பொழுது, உன் கைகள் உயர்த்தப்பட்டால் ஒளிய, உன் கைகள் உயர்த்தப்பட்டால் ஒளிய இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாம அன்றைக்கு மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது அமலேக்கியர்களை முறியடித்தார்கள், அமலேக்கியர்களை முறியடித்தார்கள். எழுது மோசே, இதை எழுது, யோசுவா கேட்கட்டும், அடுத்து வரப்போற சந்ததி கேட்கட்டும். அமலேக்கியன் ஒரு நாளத்துல எழும்புவான், அவன் எழும்புவான். அவனை எப்படி முறியடிக்கணும், அவனை விட்டு வச்சிராத, சபல போல விட்டு வச்சிராத என்று சொல்லி ஆரம்பத்திலே எச்சரித்தார் தேவன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எதுக்காக? போராடி ஜெயிப்பதற்காக, போராடி ஜெயிப்பதற்காக. ஜெயம் கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை, ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால ரீபா நாகா லாபா ரீகாலா, ஓ ரீஷா கபாலாதா ரீகாலாபா, ஓ ரீகா பாலாதா ரீகா பாலாதா ரஷா பாலாதா ரீகா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நல்லவர்களை கெட்டவர்களாக இன்னும் மோசப்படைய பண்ணுகிற வட்டங்களை எல்லாம் குலைச்சு போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரி செய்வீராக, சரி செய்வீராக. கிவ் அஸ் குட் கவுன்சில், எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வேலைகளில் உண்மையா இருக்க தேவனே உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையை, ஆண்டவர் விசேஷித்த பகுத்தறிகிற திறமைகளை, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தரும்.